தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் சரிவு. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 1,15,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவுக்கு 20,000 ரூபாய் சரிவு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 280 ரூபாய்க்கு விற்பனை. மகளிர் உரிமை தொகை திட்ட பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் இன்று காலை 5,000 ரூபாய் வரவு வைப்பு. ஏப்ரல் வரையிலான முன்பணமாக 3,000 ரூபாயும் கோடைக்கால சிறப்பு தொகுப்பாக 2,000 ரூபாயும் வரவு வைக்கப்பட்டிருப்பதாக முதல்வர் ஸ்டாலின் பதிவு. இந்த பிப்ரவரி மாதம் மட்டுமில்லாம அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமை தொகை தவணைகளை சேர்த்து 3,000 ரூபாயும் கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2,000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5,000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31 லட்சம் பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். திமுக ஆட்சிக்கு வந்ததும் மகளிர் உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேர்தல் உறுதி. அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி. மத்திய அரசு மற்றும் அதிமுக மீது முதல்வர் மு.க. ஸ்டாலின் மறைமுகமாக குற்றச்சாட்டு. டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டமும் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய இன்னொரு கூட்டமும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி அடுத்த 3 மாதத்துக்கு இந்த மகளிர் உரிமை தொகையை நிறுத்த சூழ்ச்சி செய்கிறதா தகவல் வருது. முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பு அப்பட்டமான வாக்கு அரசியல் என அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் விமர்சனம். அதிமுக வாக்குறுதியை காப்பியடித்து மகளிர் உரிமை தொகை உயர்வை முதல்வர் அறிவித்திருப்பதாகவும் குற்றச்சாட்டு. இரண்டு நாள் பயணமாக இன்று தமிழகம் வருகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. திருச்சி நட்சத்திர விடுதியில் பாஜக மாநில தலைவர்களோடு முக்கிய ஆலோசனை. காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியோடு பிரவீன் சக்கரவர்த்தி திடீர் சந்திப்பு. ஆட்சியில் பங்கு ஒத்துவராது என முதல்வர் ஸ்டாலின் கூறியிருந்த நிலையில் முக்கிய ஆலோசனை. சேலத்தில் சற்று நேரத்தில் விஜய் தலைமையில் நடைபெறுகிறது தாவேக நிர்வாகிகள் கூட்டம். நுழைவுச் சீட்டு வைத்திருக்கும் 5,000 பேருக்கு மட்டுமே அனுமதி. அரசியல் கூட்டணி, தேர்தல் கூட்டணி, கொள்கை கூட்டணி வேறு வேறு என்பதை விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவை வீழ்த்த கூட்டணி அவசியம் என்பதை விஜய் உணர வேண்டும் என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. என்ன நோக்கம்? திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற நோக்கம். அதற்கான வியூகம் என்ன? தனியாக நின்றால் முடியுமா? இல்லை. அப்படி என்றால் யாரெல்லாம் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த வியூகத்தோடு சேர்ந்து கொள்வது ஒரு வியூகம் என்று தான் சொன்னேன். ஸ்டாலின் ராகுல் இடையேயான உறவை சிதைக்க சிலர் சதி செய்வதாக செல்வ பிறந்தகை குற்றச்சாட்டு. ராஜகண்ணப்பனின் பேச்சை பொருட்படுத்த வேண்டாம் என்றும் பதில். முதலமைச்சர் சொன்னதான் நான் சொல்றேன். எங்க தலைவர் ராகுல் காந்தியும் மாண்புமிகு முதலமைச்சரும் உற்ற தோழராக, உற்ற சகோதரனாக, குடும்பத்தில் ஒருவராக பின்னி பிணைந்திருக்கிற ஒரு பாசமான உறவு. இதை யாரும் சிதைக்க முடியாது. அவ்வளவு எளிதா சிதைக்க முயற்சி பண்றாங்க. முயற்சி தோல்வி அடையும். ஆட்சி அதிகாரம் குறித்து ராகுல் காந்தி கேள்வி எழுப்பினால் அதற்கு பதில் அளிக்கப்படும். தனிநபர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியாது என்றும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேச்சு. திமுக காங்கிரஸ் பொருந்தா கூட்டணி. தொண்டர்களிடையே இணக்கம் இல்லாததை ராஜகண்ணப்பனின் கருத்து காட்டுவதாக தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா விமர்சனம்.
ராஜகண்ணப்பில இருந்து எல்லாரும் வந்து காங்கிரஸுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்தே தெரியுது அவங்களுடைய கூட்டணி கிரவுண்ட்ல உள்ள தொண்டர்கள் வந்து இந்த கூட்டணிக்கு எதிராக திரும்பிட்டாங்க. தமிழக மக்கள் இது வந்து கூடிய சீக்கிரத்தில் பார்ப்பாங்க. இது ஒரு பொருந்தாத கூட்டணி தெரியும். தமிழக சட்டமன்ற தேர்தல் தேதி எப்போது அறிவிக்கப்படும்? சென்னையில் இந்திய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் இன்றும் ஆலோசனை. கடந்த 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் கடன் மேலும் 4,56,000 கோடி ரூபாய் அதிகரித்து விட்டது. மாநிலங்களவையில் எடப்பாடி பழனிசாமி அறிக்கையை வாசித்து திமுகவை விமர்சித்த நிர்மலா சீதாராமன், Just 4 years under the DMK government, since 2021, 4.56 lakh crores have been added to this file. 73 வருஷத்துல பண்ண அந்த அமௌண்ட 4 வருஷத்துல பண்ண கணத்தை இவங்களுக்கு போகணும். இது மத்திய பட்ஜெட் உரையா அல்லது தமிழக பட்ஜெட் உரையா என கார்கே கேள்வி. சட்டமன்ற தேர்தல் நடக்கும் நிலையில் தமிழ்நாட்டு கடன் பற்றி இங்கு பேசுவது நியாயமற்றது என்றும் கண்டனம். Are you speaking on Tamil Nadu budget or Indian government budget? This is not fair. One-side speech who is nothing to do with this house. This is unfair and I condemn such. பட்ஜெட்டில் ஜீரோ கொடுத்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஜீரோவை திருப்பி அளிக்கிறோம். நிதியை மறுத்து அநீதி இழைப்பதாகவும் முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம். மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து திமுக, காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆர்ப்பாட்டம். பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 15ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மயிலாடுதுறை மயூரநாதர் கோவிலில் 20ஆம் ஆண்டு நாட்டியாஞ்சலி விழா கோலாகலம். 4 நாட்கள் நடைபெறும் விழாவில் 500க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் பங்கேற்பு. மகா சிவராத்திரியையொட்டி சிறப்பு ரயில்களை அறிவித்த தெற்கு ரயில்வே. எழும்பூர், கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் சிறப்பு ரயில் இன்று இரவு புறப்படும். புதுச்சேரி வீராம்பட்டினம் செங்கழுநீர் அம்மன் கோவில் தேர் தீப்பற்றி எரிந்தது. திருக்கல்யாண நிகழ்வின் போது வெடிக்கப்பட்ட பட்டாசு பொறி விழுந்ததால் விபத்து. நாமக்கல் மண்டலத்தில் 15 நாட்களுக்கு பின்பு முட்டை விலை உயர்வு. ஒரு முட்டை கொள்முதல் விலை ₹5.30 நிர்ணயம். ராமேஸ்வரம் பாம்பன் கடலில் 100 ஆண்டு பழமை வாய்ந்த பழைய ரயில் பாலத்தை அகற்றும் பணிகள் தொடக்கம். தூக்கு பாலத்தை சேதமடையாமல் வெட்டி எடுத்து அருங்காட்சியகத்தில் வைக்க வலுக்கும் கோரிக்கை. பிரான்சிடமிருந்து 3.25 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 114 ரஃபேல் போர் விமானங்களை வாங்க பாதுகாப்புத்துறை ஒப்புதல். 114 விமானங்களில் 96 இந்தியாவிலேயே உற்பத்தி செய்ய திட்டம். வங்கதேச நாட்டின் பிரதமராகிறார் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரகுமான். நாடாளுமன்ற தேர்தலில் 3/2 மடங்கு இடங்களை கைப்பற்றி வங்கதேச தேசியவாத கட்சி கூட்டணி அமோக வெற்றி.
H1B விசா திட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய கோரும் எக்ஸைல் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல். இந்திய ஐடி ஊழியர்களுக்கு புதிய சிக்கல். ஒட்டகங்களுக்கு பாஸ்போர்ட் வழங்கும் திட்டத்தை அறிவித்தது சவுதி அரேபிய அரசு. ஒட்டகங்கள் விற்பனை மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் அறிமுகம். சீனாவின் ஷாங்காய் நகரில் பரபரப்பான சாலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட பள்ளம். இணையதளத்தில் வைரலாகும் திக் திக் காட்சிகள். T20 உலகக்கோப்பை தொடரில் இரண்டாவது வெற்றியை பதிவு செய்தது இந்தியா. நமீபியாவை எளிதில் வீழ்த்தியது.